ஒரு அம்மா வந்து வீட்டில் ஒரு ஆண் இல்லாமல் இருக்கப்ப என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்பாங்க. உங்களுக்கு என்ன வெயில் காலத்தில் வீட்டை நோக்கி வரும்போதே சட்டப்பட்டனை கழட்ட ஆரம்பிச்சிருவீங்க. நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் கதவு சாத்தி ஜன்னலை சாத்தி ஸ்க்ரீனை இழுத்த பிறகு தான் எங்கள் கொக்கியில் கை வைக்க முடியும். என் ஒய்ஃப் இருக்காள, அவள் வந்து என்ன பண்ணுவா தெரியுமா, அது ரொம்ப சாதாரணமாக அவ சொல்கிறதில்ல பாலிடிக்ஸ். ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் ஒரு சீனோ ஒரு டைலாகோ எழுதி ரொம்ப ஆழமாக உங்களை தாக்குதல் பண்ண ஒரு சீனோ. இந்த பொண்ணுக்கு வேறு இடத்துல கல்யாணம் ஆகிடுச்சு, மாமா வேறு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டான். இப்போ இந்த பொண்ணு மாமா வந்து திருவிழாக்காக வந்திருக்கான், இவனை போய் பார்க்க போகுது. அது எடுக்கிறப்ப பயங்கர என்ன சொல்கிறது, ரொம்ப 2-3 தடவை ஷூட்டிங் கேன்சல் பண்ணேன். கும்புறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னே வந்தப்போ மாமனை பார்த்தோன்னு ஒரு வெக்கம் இருக்கும், தயக்கம் இருக்கும் இல்லையா. ஆஃப்டர் த மேரேஜ் ஹவு தட் வில் ஹேப்பன். இதே மாதிரி சீனை நான் 100 சாமியிலையும் நான் 3 தடவை ஷூட்டிங் கேன்சல் பண்ணேன். நீங்கள் இவ்வளோ நாள் நான் பிச்சைக்காரனாக இருந்தேன், கொஞ்சம் கூட அருவருப்பாக இல்லை, நாள் நான் பணக்காரனாக இருக்கேன், அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பணம் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த சீனில் வந்து நம்ம தெரிவிக்கிறோம். பிச்சைக்காரன் சந்தோஷப்படுறேன்னா ஒன்லி ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் சீன். மற்ற சொன்னதெல்லாம் ஒரு கதை, நான் கேட்ட ஒரு கதையை நான் கதையாக பண்ணது. ரிவீல் திஸ் ஃபேக்ட் டு த வேர்ல்டு. என்ன ஃபேக்ட்னா பணம் தான் இங்கே ரூல் பண்ணுது. மனுஷனுக்கு வரக்கூடிய துயரங்கள்லேயே மிகப்பெரிய துயரம் தன் குழந்தையை இழக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை ஓவர் கம் பண்ணி அவரோட பேனரில் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்ட் அதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எப்படி டிசைட் பண்ணீங்க? தன்னுடைய தொழிலை தவிர எது பண்ணாலுமே மகளுடைய ஞாபகம். ஆக்சிடென்ட் ஆகி பயங்கர ஆக்சிடென்ட், முகம்லாம் பேந்திச்சு. இது மலேசியா ஷூட்டிங்கில் பிச்சைக்காரன் 2ல் பெரிய சர்ஜரி ஒன்று நடந்து 3ஆவது நாள் லேப்டாப் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணிட்டாரு. அடுத்த வாரம் வந்து மறுபடியும் ஷூட்டிங் போயிட்டு. இந்த மெட்டல் இருக்குல்ல, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஹார்ட், அதுவும் அவருக்கு. டாப் டைர் ஹீரோஸை நோக்கி சசி போவே இல்லை. ஏன் ஒரு விஜய் சார், ஒரு அஜித் சார்? டு பி ஆனஸ்ட், எனக்கு அவங்களுக்கான கதை இருக்கு, அவங்களுக்கு அந்த கதைக்குள்ள நான் இருக்கும். இல்லைன்னா அவங்க தூக்கி எறிஞ்சிடுவாங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். நக்ஷத்ரா, இது 15க்கும் மேற்பட்ட விதவிதமான ஃப்ராக்ரன்ஸ்ல கிடைக்குது. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். ட்ரெய்லர் பார்த்தபோதும் சரி, அந்த டைட்டில் கேட்கும்போது, ஏன்னா 100 சாமி சாங் நமக்கு வந்து ஆல்ரெடி பிச்சைக்காரனுக்கு தெரியும். இது ஒரு அம்மா அண்ட் அவங்க கூட இருக்கிற 2 மகன்களை பற்றின ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாக்கம் வந்து நிறைய டேரக்டர்ஸ்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. உங்களுக்கு இந்த க்ரக்ஸ், இந்த கோர் ஐடியா எங்கேருந்து வந்து உங்களுக்கு கிடச்சிது? இது ரியல் லைஃப் இன்சிடென்ட்டு. ஒரு டாக் ஷோ, ரியாலிட்டி ஷோ பார்த்துட்டு இருக்கும்போது அது இந்த வந்த கெஸ்ட்டு இந்த விக்டிம்ஸ் செல்வியும் அவங்க மகனும், அவங்கள பார்த்தப்ப அவங்க சொல்கிற அந்த கதையை கேட்டப்போ இதுக்குள்ளே ஒரு சினிமா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி என்ன நான் சினிமா பண்ணுறதாலும் அதில் என்ன ஹியூமனிட்டி இருக்குது, அதுக்குள்ளே என்ன எமோஷன் இருக்குது, அந்த எமோஷன் வந்து இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு தேவையானதான். இப்போயும் வரதட்சணை இருக்குது, அந்த வரதட்சணையை வச்சு இப்போ படம் பண்ண முடியாது, ஏன்னா தேய்ச்சிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டுடைய கதையை எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப லெஸ்ஸாக இருந்துச்சு எனக்கு. இந்த படம் வந்து அம்மாவை பற்றின கதையை விட அப்படின்னு சொல்கிறதை விட ஒரு தனிப்பெற்றோர், ஒற்றை பெற்றோர், சிங்கிள் பேரண்ட், அவங்களுடைய கதையாக தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறேன். அதை தான் நான் எடுத்திருக்கேன். அதுதான் என்னை ஹார்ன் பண்ணிச்சு. ஒரு அம்மா வந்து வீட்டில் ஒரு ஆண் இல்லாமல் இருக்கப்ப என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்பாங்க, அதை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். ஃபீமேல் கேரக்டர் ரைட்டிங் வந்துட்டு ஒரு மேல் டேரக்டர்கிட்டேருந்து வருது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். ஏன்னா நம்ம எப்படி அதை பார்க்குறோங்கிறது, ஏன்னா ஒரு ஆணின் ஒன் சைட் லவ்வை நிறைய பேர் பேசிட்டாங்க, ஒரு பெண்ணின் ஒன் சைட் லவ்வை பூ படத்தில் மாரியோட கேரக்டர் பேசுகிற மாதிரி ரொம்ப சில பேர் தான் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த தங்கராசுக்காக பண்ணுற சில விஷயங்கள், அவள் உண்மையாக என்ன மாதிரி ஒரு கேரக்டரு, அவள் நோ ஜெலசியோடு இருக்கிறவ, தங்கராசோட ஒய்ஃபை பார்த்தாலும் அவளுக்கு எந்த ஒரு ஜெலசியும் இருக்காது. அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சி கொஞ்சம் பாருங்கள், அந்த சீன்லாம் நான் எத்தனையோ வாட்டி பார்த்து அழுதுருக்கேன். ஸோ அந்த விமன் கேரக்டர் ரைட்டிங், அதுக்கான என்ன மாதிரி ரீசர்ச் நீங்கள் பண்ணுவீங்க? இப்போ ஒரு புக் வரும், இப்போ விகடன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். விகடன் படிக்கிறதை விட நான் அவள் விகடன் படிக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட். அது மாதிரி ஒவ்வொரு மேகசினுக்கும் ஒரு ஃபீமேல் வெர்ஷன் இது ஒன்று இருக்கும். எனக்கு அதுக்குள்ளே போயிட்டு அந்த இது படிக்கிறதுல எனக்கு விருப்பமாக இருக்கும். சைல்டுஹுட் நான் படிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து. ஐ டோன்ட் நோ வை இட் ஹேப்பன். அவங்கள பற்றின படங்கள், அவங்களோட எமோஷன்ஸு, அவங்க எப்படி யோசிக்கிறாங்க. ஒருத்தர் எழுதியிருந்தாங்க, உங்களுக்கு என்ன வெயில் காலத்தில் தெருவுக்குள்ளே வரும்போதே வீட்டை நோக்கி வரும்போதே சட்ட பட்டனை கழட்ட ஆரம்பிச்சிருவீங்க. நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் கதவு சாத்தி ஜன்னலை சாத்தி ஸ்க்ரீனை இழுத்த பிறகு தான் எங்கள் கொக்கியில் கை வைக்க முடியும். இப்போ நம்ம ஒய்ஃபை வந்து நம்ம மதிக்கிறோம், ஒய்ஃபை வந்து எல்லோரும் மதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் டக்குன்னு
என் ஒய்ஃப் இருக்காளே அவள் வந்து என்ன பண்ணுவா தெரியுமா அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாள். அது என்ன அவள், ஆனால் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, மதிக்கிறேன்னு நீ நினச்சிட்டு இருக்க. ஆனால் அவங்க வந்து அவன்னு சொன்னால் அவ்வளோதான். நான் சொல்கிறது இப்போ வந்து ஒன்றா படித்தவங்க இருக்கிற ஷேரா நான் சொல்கிறது இப்போ கம்பேரிட்டிவ்லி அதுதான் அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி போடா பாடான்னு சொல்கிற வேலையை வச்சுக்காத, பேர் சொல்லியாவது கூப்பிடு அப்படிங்கிற இடத்துக்காவது நம்ம வந்துட்டு இருக்கோம். இப்போ அதுக்குள்ளே பாலிடிக்ஸ் இருக்குது. ஒரு பொண்ணு ஒய்ஃபு அவ சொல்கிறதுல பாலிடிக்ஸ் இருக்குது. பெண்களை பற்றி நிறைய யோசிக்கிறது வந்து எனக்கு நேச்சுரலாகவே அமைஞ்சிருந்தனால எனக்கு அந்த எந்த கேரக்டருமே வந்து பெண் கேரக்டர் வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரியோ இல்லை வந்து டீக்ரேட் பண்ணுற மாதிரியோ என்னால் எழுதவே முடியாது. உங்களோட ஃபிலிம் மேக்கிங்கில் ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் ஒரு சீனோ ஒரு டைலாகோ எழுதி ரொம்ப ஆழமாக உங்களை தாக்குதல் பண்ண ஒரு சீன். பூ படத்தில் வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன், ஐ மீன் அது ப்ரீ கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். எல்லா ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ஆடியன்ஸ்க்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. இந்த பொண்ணுக்கு வேறு இடத்துல கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ மாமா வேறு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டான். இப்போ இந்த பொண்ணு மாமா வந்து திருவிழாக்காக வந்திருக்கான், இவனை போய் பார்க்க போகுது. இந்த சீன் வந்து ரொம்ப குருஷியலான சீன். அது எடுக்கிறப்ப பயங்கர என்ன சொல்கிறது, ரொம்ப 2-3 தடவை ஷூட்டிங் கேன்சல் பண்ணேன். எனக்கு பயம், எனக்கு அந்த சீனை ஷூட் பண்ணுறது. ஏன்னா ரொம்ப சச்ச வெரி என்ன சொல்கிறது டெலிகேட் ஃபீலிங் நீங்கள் இது பண்ணணும். அங்கே உள்ளே போனவொன்னே அந்த வீடு மாறி இருக்கவங்க கும்பரன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மாமான்னு இருக்கணும். அதே அளவுக்கு பழைய என்ன சொல்கிற அட்டாச்மெண்ட்டு. இப்போ ஒரு கல்யாணம் பொண்ணால் இவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான். முன்னே வந்தப்போ மாமனை பார்த்தோன்னு ஒரு வெக்கம் இருக்கும், தயக்கம் இருக்கும் இல்லையா. ஆஃப்டர் த மேரேஜ் ஹவு தட் வில் ஹேப்பன். அதே அளவுக்கு வரணுமா இல்லை கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணுமா, இப்படியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் நானும் பார்வதியும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு மிடில் கிரவுண்டு மிடில் இடத்துக்கு வந்த 2 பேரும் வந்துட்டு ஓகே இந்த அளவுக்கு வெளிப்படுத்தின போதே. இப்போ ஆஃப்டர் த மேரேஜ் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிறது வேண்டாம், கொஞ்சம் ஒரு மெச்சூர்டாக அந்த இது இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் அந்த ஷைனஸும் இருக்கணும். பிகாஸ் ஸ்டில் அவளுக்கு வந்து மாமன் பையன் தான், அவன் படித்தவன், அவன் வந்து அழகானவன், அவன் வந்து இப்படி நினச்சிட்டு இருக்கிற பொண்ணு சாதாரண பொண்ணு தான். இன்னும் ஒன்லி திங் ஷி காட் மேரிட். அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் கொண்டு வர்றது அந்த எக்ஸ்ப்ரெஷனில் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போனவுடனே கல்யாண ஃபோட்டோஸ் எல்லாம் மாட்டிருக்கும், வீடெல்லாம் மாறி இருக்கும். இப்போ நல்ல நல்ல பீரோ இருக்கும், டிவி இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது. ஃபோட்டோஸ் பார்க்கணும். பார்த்தா இவனோட மரப்பையன் இருக்கான், புது பொண்ணு இருக்குது, பக்கத்தில் மாமா இருக்கார், அத்தை இருக்காங்க. இப்போ இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு இப்படி சிரிப்பா, வித்தவுட் சின்ன பெயின் கூட இல்லாமல், ஜெலஸு எதுவுமே இருக்காது. அப்படி பார்த்துட்டு அப்படி சிரிப்பாவ. இது எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியல எனக்கு. இது வரணும், அதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணது. மாமன் பையனுடைய புது பொண்ணு இருக்கு, ஒய்ஃபு, அவகிட்ட போய் பேசுகிறது, இதெல்லாம் எடுக்கிறது எனக்கு பயமாக இருந்துச்சு. பின்னாடி போயிட்டு நின்றுட்டு அந்த புது பொண்ணு வந்து மாமனை திட்டுறான். ஆனால் இவன் பின்னாடி உட்காந்துட்ருக்கான். அது அவங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணு நினச்சிட்டா பாத்ரூம்குள்ளே போயிருக்கிறத நினச்சிட்ருக்கா. ஸோ புருஷனை திட்டுறாவ, இவன் பின்னாடி உட்காந்து ஒளிஞ்சு பார்த்துட்ருக்கா. இவளால் தாங்கவே முடியல. இப்போ அவன் பார்த்துட்டாங்கிறது, ஐயோ அவன் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாரி வெளியே நிற்கும். அது சாரியை பிடிச்சி உள்ளே இழுப்பா அந்த தொட்டிக்கு பின்னாடி. இந்த இடம்லாம் நான் வந்து எடுக்கிறதுக்கு பயந்தது, அதை எடுக்கிறதுக்கு சிரமப்பட்டதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறப்ப ஞாபகம் வருது. ஓகே, இப்போ இந்த கதையை இந்த விஷயத்தை நான் வந்து ட்ரிவேண்டரத்தில் ஒரு காஃபி ஷாப்பில் வச்சு பார்வதிக்கிட்டு இந்த சீனை சொல்கிறேன். ஓகே, இந்த சாரி பிடிச்சி இந்த சாரி வெளியே நீட்டிகிட்டு இருக்கோம், அதை பிடிச்சி அப்படி சொன்னால் தேம்பி அழுகுறாங்க காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு. அவன் அப்படி பார்வதி அப்படியே அவங்க அப்படி சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் போய் பாத்ரூமுக்கு போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து கதை சொல்கிறேன். வீட்டுக்குள்ளே வராளா, இந்த ஃபோட்டோவை பார்க்குறாளா, இந்த புது வீட்டில் இருக்க குக்கர் இதெல்லாம் பார்க்குறாளா, அப்புறம் இங்கே வந்து பேசினா இப்படி நடந்துச்சு. மறுபடியும் அந்த இடத்துக்கு வரேன், மறுபடியும் அழுகிறேன். அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை சார் இந்த கிளைமேக்ஸ் வந்து நான் படம் பண்ணிடுறேன், கண்டிப்பாக படம் பண்ணுறேன், நான் வந்து அங்கே வச்சு கிளைமேக்ஸ் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இதே மாதிரி சீனை நான் 100 சாமியிலையும் இந்த கேர்ளை வச்சுட்டு நான் 3 தடவை ஷூட்டிங் கேன்சல் பண்ணேன். 3 தடவை கேன்சல் பண்ணேன். என்னால் அந்த சீன் எடுக்க அதுவும் ப்ரீ கிளைமேக்ஸ் போகிறேன், ஷூட்டிங் கேன்சல். இவங்கெல்லாம் ரெடியாகிறாங்க. இல்லைம்மா நான் 300 தடவை ரிஹர்சல் பண்ணலாம். அன்றைக்கி ஷூட்டிங் கேன்சல் பண்ணுறோம் இல்லையா, அதாவது நைட் சீன் அது. ஸோ 6 மணிக்கு மாதிரி பிளான் பண்ணுறோம், லைட்லாம் பண்ணிட்டாங்க, கேன்சல்ன்ட்டேன். ஓகே, ஸோ அதனால் உட்காந்து ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு நாளைக்கு எடுக்கலாம், இதை எப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம், கேமராமேனை உட்கார வச்சுக்கிட்டு
கிம்பிள் ஆப்ரேட்டரை உட்கார வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த சீனை படிக்கிறது. இதுக்கு ரெடியாங்க நான் இன்றைக்கி ரெடி இல்லை அப்படி சொல்லி நான் 4 அடுத்த நாளும் கேன்சல். 3வது நாள் தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. பட் தட் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். இந்த ரைட்டிங்கில் இந்த ஜஸ்டா இம்போஷனிங், இந்த ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பிச்சைக்காரன் படத்தில் ஒன்று பண்ணியிருப்பீங்க. ஒரு மாசான சீனு, அதாவது அவர் அந்த கேரவனில் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு திருப்பி ரிட்டன் ஆகிற சீனு. இன்னுமே நிறைய பேர் அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் ஒன் டே மீ அப்படின்லாம் சொல்லி போடுவாங்க. ஸோ ஆமாம், கண்டிப்பாக இன்றைக்கி பிச்சைக்காரனாக இருக்க ஒரு நாளைக்கு நான் மாறுவேன்டா, ஒரு நாளைக்கு என் லைஃபும் மாறும் யாராச்சும், அப்புறம் தான் தெரியும் அது கனவு மாறாதுன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அந்த சீனுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு இன்டென்ஸான சீன், அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட பேசுகிற ஒரு சீன் வச்சுருப்பீங்க. இவ்வளோ நாள் நான் பிச்சைக்காரனாக இருந்தேன், கொஞ்சம் கூட அருவருப்பாக இல்லை, நாள் நான் பணக்காரனாக இருக்கேன், அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிமோரான் வெளிப்படுத்தும் போது படத்தோட டைட்டில் பிச்சைக்காரனாக இருந்தான், ஆனால் பணம் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த சீனில் வந்து நம்ம தெரிவிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், வாட் இஸ் த ரைட்டிங் ப்ராசஸ் பிஹைண்ட், எப்படி நீங்கள் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எழுதுவீங்க? தேங்க்யூ சந்தோஷ் ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். தேங்க்யூ சார். பிச்சைக்காரன் சந்தோஷப்படுறேன்னா ஒன்லி ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் சீன், திஸ் பர்டிகுலர் சீன். மற்ற சொன்னதெல்லாம் ஒரு கதை, நான் கேட்ட ஒரு கதையை நான் கதையாக பண்ணது. திஸ் திங் ஐ வாண்டட் டு ரிவீல் திஸ் ஃபேக்ட் டு த வேர்ல்டு. என்ன ஃபேக்ட்னா, பணம் தான் இங்கே ரூல் பண்ணுது. நான் மார்னிங் உட்காந்துட்டு இருப்பேன், என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிடுவான். ஸ்கூலுக்கு போகிறப்ப எங்கள் வீட்டுக்கு வேலைக்காரம்மா வந்து கூட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க பொண்ணு யூனிஃபார்ம் போட்டு வந்து அங்கே உட்காந்துட்ருக்கோம். ஏன்னா எங்ககிட்ட சம்பளம் வாங்குறதுக்காகவோ இல்லை ஏதோ பணத்துக்காகவோ ஏதோ அந்த பொண்ணு வேலைக்காரம்மா அவங்க பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கோம். அதே ஏஜில் இருக்கிற என் பொண்ணு ஸ்கூலுக்கு போய் வேனுக்காக போயிட்டுருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம், நான் என்ன பண்ணணும் இந்த குழந்தைக்கு, ஏன் இப்படி இருக்காங்க, எது ரீசன், அவங்க அப்பா ஏழையாக இருக்கிறதோ அம்மா ஏழையாக இருக்கிறதோ அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம், ஏன் குழந்தை சாப்பிட்ற சாக்லேட்டு ஏன் அந்த குழந்தை சாப்பிடக்கூடாது. அப்போ என்னென்னா கொஞ்சம் அருவருப்பாக பார்த்துக்குவேன் நான் எகெயின்ஸ்ட் திஸ் வாட் ஐ எம் டூயிங், ஐம் ஜஸ்ட் சிப்பிங் மை காஃபி. ஸோ அந்த இடத்துலலாம் எனக்கு கூச்சமாக இருக்கும். அதை தான் அங்கே கொண்டு வரேன் நான் தான் அது அருவருப்பாக ஃபீல் பண்ணுறது. பணக்காரனாக இருக்கிறது ஒரு ஸ்டேஜ், நான் இப்போயும் நினைக்கிறேன், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப பணக்காரனாக இருக்கிறது வந்து அருவருப்பு அடையணும்னு நினைக்கிறேன். எனக்கு பயமாக இருக்கும். ஒரு தேவையான அளவுக்கு இருக்கணுங்கிறத ஒத்துக்கிறேன் நான். ஆனால் அளவுக்கு மீறி வச்சுக்கிட்டு லேவிஷாக இருக்கிறதுங்கிறது இண்டிவிஜுவல்ஸ்க்கு அது ஓகேயாக இருக்கலாம். பட் எனக்கு ஐ காண்ட். அப்படியே இருந்தாலுமே இந்த அருவருப்பு என்கிட்ட இருக்கும். பட் டீப் இன்சைடு ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய துயரங்கள்லேயே மிகப்பெரிய துயரம் தன் குழந்தையை இழக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை ஓவர் கம் பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான ரோலு, அவரோட பேனரில் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்ட், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை சொல்ல போகிற ஒரு சப்ஜெக்ட்டு, அதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எப்படி டிசைட் பண்ணீங்க? அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஹீ இஸ்? டீப் இன்சைட் ஹீ இஸ் வெரி ஜென்யூன் கை. ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட்னா அது என்ன லெவல்னு சொல்ல முடியாது, அந்தளவு கைண்ட் ஹார்ட்டட். அதனால தான் அவர்னால பிச்சைக்காரனையும் புரிஞ்சிக்க முடியுது, நூறுசாமியை எடுக்கணும்னு நினைக்க. இந்த படம் சொல்லப்படணும் சார். இந்த படம் வெளியே போகிறப்ப ஒவ்வொருத்தரும் நான் ரிலேட் பண்ணிட்டு போகணுங்க தன்னை. ஆஹா, எங்கள் பெரியப்பா வீட்டில் இப்படி ஒரு பொண்ணு இருந்துச்சு, ஏன் என் சித்தியை நான் இப்படி விட்டுட்டேன், நான் இப்படி ஃபீல் பண்ண போகணும் சார், இது எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்னா அவரோட கைண்ட் ஹார்ட். அதுதான் இந்த விஜய் ஆண்டனி. நீங்கள் சொன்னது அவங்க டாட்டருடைய லாஸ் பற்றி சொன்னீங்க. சார் அதையெல்லாம் வந்து அவர் 3வது நாள் ஷூட்டிங் போயிட்டார் சார். அவர் ரோமியோன்னு அந்த படம் நடந்தது, 3வது நாள் ஷூட்டிங் போயிட்டார். பிகாஸ் அது மட்டும்தான் அவருக்கு இருந்த ஒரே, வேறு என்ன பண்ணாலுமே தன்னுடைய தொழிலை தவிர எது பண்ணாலுமே மகளுடைய ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஸோ இம்மீடியட்டாக தேர்ட் டே மார்னிங் அவர் ஷூட்டில் இருக்கார். அதுவும் சரி, ஆக்சிடெண்ட் ஆகி பயங்கர ஆக்சிடென்ட், முகம்லாம் பேந்திச்சு. இது மலேசியா ஷூட்டிங்கில் பிச்சைக்காரன் 2ல் பெரிய சர்ஜரி ஒன்று நடந்து 3வது நாள் லேப்டாப் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணிட்டாரு. அடுத்த வாரம் வந்து மறுபடியும் ஷூட்டிங் போயிட்டார். இந்த மெட்டல் இருக்குல்ல, இந்த என்ன ரொம்ப ஸ்ட்ராங் ஹார்ட், அதுவும் அவர்கிட்ட இருக்குது. சசி அவர்கள்கிட்ட அவ்வளோ நல்ல கதைகள் இருக்குது, அவ்வளோ ஆழமான கதைகள் இருக்குது. அவர் எடுக்கிற ஹீரோஸ் எல்லாமே ஏன் அந்த டாப் டயர் ஹீரோஸை நோக்கி சசி போவே இல்லை? ஏன் ஒரு விஜய் சார், ஒரு அஜித் சார், ஒரு விக்ரம் சார், ஒரு சூர்யா சார் இந்த மாதிரி ஜோனில் வந்து ட்ராவல் பண்ணலையே? டு பி ஆனஸ்ட், எனக்கு அவங்களுக்கான கதை இருக்கணும்.
அவங்களுக்கு அந்த கதைக்குள்ளே நான் இருக்கணும். நான் இப்போ சூர்யா சரியா சிவகார்த்திகேயன் சரியா நான் அப்ரோச் பண்ணுறேன்னா, நான் வந்து எனக்கு என்ன தேவை இருக்குன்னா, என்னுடைய கதைக்குள்ளே அவங்க வர்ற போர்ஷன் இருக்கணும். அது வந்து என்ன அட்ராக்ட் பண்ணணும், இல்லை என்ன வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணணும். அதே சமயத்தில் நான் போய் கதை சொல்கிறப்ப அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அந்த கதைக்குள்ளே நான் இருக்கேனான்னு பார்ப்பாங்க அவங்க. இல்லைன்னா அவங்க தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இதை பண்ணுறது வேறு ஆள் இருக்காங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க இதில். ஸோ இந்த காம்பினேஷன் நடக்கிறப்ப தட் மேஜிக் வில் ஹேப்பன். தட் இஸ் வாட் ஐ எம் சர்ச்சிங். ஐ எம் குடிச்சிட்டு நடக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறீங்க. லிஸ்ட் ஆஃப் பேன் இண்டியன் மூவிஸ் இருக்கு சார், ஓகேவா? அந்த பேன் இண்டியன் மூவிஸில் நீங்கள் திஸ் ஆர் தட் உங்களை வந்து ஒரு டேரக்டராக சாட்டிஸ்ஃபை பண்ண மூவிஸ் நீங்கள் வந்து ரேட் பண்ணணும். ஓகே சார், ஓப்பனிங் ஜவான் ஆர் ட்ரிபிள் ஆர்? ட்ரிபிள் ஆர். ஓகே, ட்ரிபிள் ஆர் ஆர் பிகே? பிகே. பிகே ஆர் திருஷ்யம்? PK. சசிகா யோசிக்கிறாங்க. PK. ஓகே, பிகே ஆர் தாரே ஜமீன் பர்? தாரே ஜமீன் பர். தாரே ஜமீன் பர் ஆர் லகான்? லகான். ஓகே, லகான் ஆர் 3 Idiots? 3 Idiots. ஓகே, 3 Idiots ஆர் தங்கல்? தங்கல். ஓகே, தங்கல் ஆர் காந்தாரா? தங்கல். ஓகே, தங்கல் ஆர் புஷ்பா? தங்கல். தங்கல் ஆர் கேஜிஎஃப்? தங்கல். தங்கல் ஆர் துரந்தர்? தங்கல். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அந்த தங்கல் கிட்ட ஒரு டேரக்டராக நீங்கள் பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்ன இருந்துச்சு அந்த படத்தில் உங்களுக்கு? தான் பொண்ணுங்க அச்சீவ் பண்ணுவான்னு ஒரு அப்பா நம்பினான் இல்லையா, அந்த வில்லேஜில் உட்காந்துட்டு அவங்க வந்து படிக்க வைக்கல. அதனால் ஒரு ஆண் மாதிரி வளர்த்து ஆணுக்கு நிகரான ஒரு அச்சீவ்மெண்ட்டை காமிச்சாங்க இல்லையா. இன் தட் வே அது வந்து எப்போ அந்த அந்த தாட் இருக்குல்ல, அதுதான் எனக்கு டங்கல் மேலேயே பக்கமாகவே நிற்க சொல்லுது. சூப்பர். அந்த ஃபெமினைன் பெர்ஸ்பெக்டிவ் அதுலேயும் அவர் வச்சிருக்காரு பாருங்க. அவங்க ரியல் லைஃப்பில் அப்படிதான். நம்ம அவங்க பொண்ணுக்கிட்டேயும் அவங்க ஒய்ஃப்கிட்டேயும் பேசுறது சும்மா நம்ம கவனிக்கலைன்னா கூட நமக்கு தெரியல அவங்க ஃபோனில் எப்படி பேசுகிறாங்க, அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க எப்படி. ஸோ அவங்க ட்ரீட் பண்ணுற விதமே அப்படிதான். குவீன் மாதிரி அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவாங்க. ஸோ அதனால அவங்க நேச்சரே அப்படி இருக்கிறதுனால அவங்களோட ரைட்டிங் வந்து எப்பவும் டாப் நாச்சாக தான் இருக்கும். நூறுசாமி ஓவராலாக வந்து இந்த ஜூன் 19th வருது. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். கண்டிப்பாக இந்த படம் வந்து பேக் எங்கள் வின்டேஜ் சசி சார் நாங்கள் திருப்பி பார்க்க போகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி பூவில் மாறி எங்களுக்கு எப்படி கொடுத்தீங்களோ அந்த மாதிரி நூறுசாமியில் செல்வி கொடுத்துருப்பீங்க அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஃபைனல் ஃபியூ வேர்ட்ஸ். வின்டேஜ் சசியெல்லாம் பார்க்க முடியாது, மாடர்ன் சசி தான். மாடர்ன் சசி தான் பார்ப்போமா? ஓகே ஓகே ஓகே. அன்லெஸ் ஐ சேஞ்ச் லைக் தட் ஐ கான்ட் சர்வைவ். நீங்கள் பிடிக்காது, பழைய பூ மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்திரிச்சு போயிடுவீங்க. 2026க்கு என்ன வேணுமோ அது வந்து இருக்கும். அது பூவோட ஸ்டாண்டர்டு மீறி இருக்கும், இல்லை ஈக்குவலாக இருக்கும். ஓகே சார். ஸோ ஃபைனல் வேர்ட்ஸ் ஃபார் அவர் ஆடியன்ஸ் சார். நான் இனிமேல் என்ன படம் பண்ணாலுமே இந்த படத்தை மீறி எப்படி படம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தாட்டை எனக்கு கொடுத்த படம். ரொம்ப முக்கியமான படம். எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே. நீங்கள் வாட்ச் பண்ண பிறகு இதே வார்த்தையை நீங்கள் சொன்னது சரிதான் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. நம்பிக்கையோடு போய் பாருங்கள். இந்த செல்வி கேரக்டர் வந்து பார்க்குற எல்லாருக்குமே ரிலேட் பண்ண முடியும். அந்த இமோஷன் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் தியேட்டரில். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கிற ஒரு நல்ல மூவி தான். ஸோ கண்டிப்பாக உங்கள் எவர் கிரீன் மூவி லிஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு மூவியும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மூவி. ஸோ ஜூன் 19th கண்டிப்பாக பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.